எல்லாம் தமிழை தூக்கிட்டு போக பாக்குறாங்க. அந்த ஜீப்ல வந்தாங்களே அவங்க தான் தமிழை காப்பாத்த பாக்குறாங்க. அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. தமிழ் மாட்டிச்சு, தமிழை காப்பாத்துறா. நீங்களாங்க என்ன உடா அடிவாங்க. தமிழே சொன்ன கேளுங்க, தமிழ படிச்சுக்கலாம். ஏப்பா தமிழே ரொம்ப நன்றி. தமிழே நீயா? யார் நீ? யார் நீ? நேரடியா என்கிட்ட வந்து மோதிரத்தை விட்டுட்டு தனியா இருக்கிற பொண்ணை மிரட்டிட்டு இருக்கிய? யார் நீ? பொட்டப்பாயில இப்ப என் துர்காவை எங்க வச்சிருக்க? சொல்லு. அவகிட்ட என்ன சொன்ன? மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரின்னு. அப்போ அவ பெத்த புள்ளனா உங்க பக்ரீத்துக்கு வெட்டி போட போற பலியாடா? சொல்லு. ஓ, இப்பதான் புரியுது. இத்தனைக்கு நீதான் காரணமா? நீதான் அந்த கூட்டத்துக்கே தலைவிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? தாய் குலத்துக்கே அவமானம். மேரியம்மா பெத்தெடுத்த பிள்ளையே மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிருவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆளு வச்சு அடிச்சான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது தப்பு. எதுக்கெல்லாம் காரணம் நீ? சொல்லு. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆசிரமத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேத்து மதத்தை சேர்ந்த நீ அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் பயந்து 5 வேளை தொழுது வாழ்ற முஸ்லிம் மதத்தை சேர்ந்த நீ சொல்லு. யார் நீ? அம்மா, உன்னை பெத்த அம்மா. 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே அந்த அம்மா. நீ உயிரோட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப தன்னோட உயிரையும் பணையம் வச்சு உன் உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே அந்த அம்மா. இவங்க அம்மா இல்ல, என்னால நம்ப முடியாது. நம்புங்க தம்பி, நான் அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், இவங்க தான் உங்க அம்மா. இவங்க அம்மானா ஏன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கணும்? முகத்துல முக்காட போட்டுட்டு ஏன் மறைஞ்சு வாழணும்? பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து மேரி அம்மா தான் என் அம்மான்னு எல்லாரையும் நம்ப வச்சு மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறில் ஆள வச்சு ஏன் அடிக்கணும்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம் தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனையும் பெத்த மகனையும் இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு. உங்க அம்மாவை நீயே கேளு. அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது.
எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெத்தது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு கொண்டு வைக்கலாம் அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கேத்த மாதிரி வாழ்ந்த தர்மசீல. வேலூர் ஜெயில இருந்து வந்த ரவுடிகளா? இது தர்மசீலம் கோட்டை. பிச்சிடுவன் பிச்சு. நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். தூக்குல தொங்க மாட்டேன், தூக்குல தொங்க மாட்டேன். ஏதோ வயத்துல தப்புன்ட்டு அதுக்காக தூக்குல தொங்கணுமா? அவங்க இன்னும் 2 நாள்ல என்ன தூக்குல போட போறாங்க. நீ கையை கட்டி நின்று அதை வேடிக்கை பாரு. இப்படி ஒரு கையால கதவை எனக்கு காப்பேன். எதுக்கு வந்த இங்க? எதுக்கு வந்த? நான் சாகிறதுக்கு முன்ன கடைசியா என்ன பாத்துட்டு போலாம் பத்தியா? போயிடு. இந்த கவர்மெண்ட் என் கைக்குள்ள, இந்த காக்கி சட்டை டிபார்ட்மெண்ட் என் பைக்குள்ள அப்படியே பெருசா பீத்துனிய. ஏதாவது சாட்சியா? இல்லையே. கடைசியில ஜனாதிபதி கிட்ட கர்ணம் கூட போட்டேன். அதுலயாவது ஏதாவது சாட்சியா? இல்லையே. நீ என்ன செய்விய எது செய்விய எனக்கு தெரியாது. நான் தூக்குல தொங்க கூடாது. என் முகத்திலே முழிக்காத போ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள வரலாமா மிஸ்டர் தர்மசீலன்? உள்ள வரதுக்கு அனுமதி தேவையில்ல. ஆனா அந்த ஜெயில விட்டு வெளியே போறதா இருந்தா நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை. வணக்கம். வணக்கம். வருமான வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் 1 பிசினஸ்மேன் பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தினா. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் 1 பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. உங்களை எனக்கு நல்லா தெரியுமே. என்ன விஷயம் சொல்லுங்க. அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் நான் இல்ல மிஸ்டர் தர்மசீலன். என் மகனை தூக்குல போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கம் தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல, என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல. ஆனா உங்க மகன் அப்படி இல்ல, தப்பா பிறந்துட்டான். அப்படிதானே? இங்க பாருங்க சார், பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்கமாறு தான். என்னதான் பரம்பரை பெருமையை சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி. Can't you understand that? மத்தவங்க பார்வையில என் மகன் கிரிமினலா இருக்கலாம் மிஸ்டர் தர்மசீலன், ஒத்துக்கிறேன். ஆனா பெத்தவன் கண்ணுக்கு புள்ளதான். கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தனக்கு பின்னாடி தன் பரம்பரை வரணும்னு ஆசைப்படுவான். பரம்பரையாய குடும்பம் பணக்கார குடும்பம். அதுக்கு ஒரே வாரிஸ் என் ஒரே மகன். அவனை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. சபாஷ். பணம் இருக்குங்கிற திமிரு உங்க மகனுக்குன்னா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிரு உங்களுக்கு. திமிர் இல்ல மிஸ்டர் தர்மசீலன், உரிமை. என்ன உரிமை? உன் மகனால கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்களே இந்த பொண்ணுங்க, அவங்க பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு உசுறு, பரதேசிக்கு ஒரு உசுறு படைக்கல ஆண்டவன். இந்த ஃபைல பாருங்க. உன் கேடு கட்ட மகனோட சரித்திரமே இங்க இருக்கு.
கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க, அட ஸ்கூலுக்கு போற விடல பொண்ணுங்க, ஒரு பொண்ணை விடலையா உன் மகன்? அத்தனை பேரையும் கற்பழிச்சு அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சு ரசிச்சிருக்கான் உன் மகன். bloody sadist. பணம் இருக்கிற திமிரில் ஒரு கூட்டமை வச்சு அராஜகம் பண்ணியிருக்கான். கேங் ரேப் அண்ட் கேங் மர்டர். அவனோட கூட்டாளிங்க அத்தனை பேரையும் தூக்கல போட்டாச்சு. ஆனா அவனை மட்டும் தூக்கல போடக்கூடாது. ஏன்னா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி கேக்குறீங்க பாருங்க, அவனை காப்பாத்த யாருக்கு உரிமை இல்லை. ஆனா அவனை தண்டிக்க இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் சார்? ஏதோ தப்பு பண்ணிட்டான் மிஸ்டர் தர்மசீலன், மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, நாளைக்கு என்னோட மகனை இப்படி ஒரு தப்பு பண்ணனா சட்டத்தோட தீர்ப்புக்காக காத்திருக்க மாட்டான் இந்த தர்மசீலன். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நானே அவனை சுட்டு கொண்டு இருப்பேன். கண்ணுக்குட்டிக்காக தான் பெத்த மகனை தேர் சக்கரத்தில் வச்சு கொண்டானே மனுநீதி சோழன். அந்த தமிழ வாழ்ந்த மண்ணையா இது? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்து உங்க மகன் பண்ணது தப்பு, அவனை தூக்கல போடுறா சரின்னு சொல்லிட்டு போங்க. இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தான் வாழ்க்கையிலேயே எதுக்காகவும் யார்கிட்டயும் கையேந்தி நின்னதில்லை. ஆனா கருணாமனுங்கிற பேர்ல என் கௌரவத்தை எல்லாம் அடக வச்சு ஜனாதிபதி கிட்டே என் மகனுக்காக உயிர் பிச்சை வாங்க போயிருந்தேன். பிரயோஜனம் இல்லாம போச்சு. கடைசியா இந்த தர்மசீலனை மலை போல நம்பி வந்திருக்கு. ஏமாத்திடாதீங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியே உங்க கருணாமனை நிராகரிச்சிட்டப்போ குடியரசு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட காக்கி சட்டக்காரன்னா கடமையில இருந்து தவறுவன் கனவுல கூட எண்ணாதீங்க மிஸ்டர் பிரதீப். தூக்கத்துல வர கனவு கூட என்னால விலைக்கு வாங்க முடியும் மிஸ்டர் தர்மசீலன். நான் ஒரு பிசினஸ் மேன். என் மகன் உயிரை காப்பாத்துறது கூட ஒரு பிசினஸா நினைச்சுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மிஸ்டர் பிரதீப். ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்க மட்டும் ஒதுவிடுங்க. நான் என் மகனை எப்படியாவது இந்த அரசாங்கமும் சமுதாயம் பிடிக்க முடியாத இடத்துக்கு கடத்திட்டு போய் காப்பாத்திக்கிறேன். அதுக்காக 10 தலைமுறைக்கான சொத்து உங்க பேர்ல நான் எழுதிறேன். என்னால பண்ண முடியாது எதுவுமே இல்லை. சொல்லுங்க மிஸ்டர் தர்மசீலன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் உயிர் பிரதீப். உன் மகனோட காம வெறிக்கு செத்து போனாங்களே அந்த அப்பாவி பொண்ணுங்க, அவங்களோட உயிர். அது திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா? அதான் என்னோட விலை. என் விலைய பத்தி பேசுறதுக்கு இனிமே பிறக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் ஒருத்தன்? அது ஒன்னாலேயே முடியாது, உன்னை பெத்த அப்பனாலேயும் முடியாது. ஜாக்கிரதை. பிடிவாதம் பிடிக்காதீங்க மிஸ்டர் தர்மசீலன். என் மகன் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. உன் மகன் உயிர் தான் என் கையில. ஆனா உன்னோட உயிர் உன்கிட்ட, அது அப்படியே அங்கேயே உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா இடத்தை காலி பண்ணு. பின்னால நீங்க வருத்தப்பட வேண்டாம் மிஸ்டர் தர்மசீலன். ஏய், கெட்ட நேரத்துல உனக்கு ஒரு நல்ல நேரம். அதனாலதான் உசுரோட என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. செத்த பாம்பை அடிச்சு பாக்குற பழக்கம் இந்த தர்மசீலனுக்கு கிடையாது. ஜனாதிபதி உன் மகனுக்காக கருணை பண்ண கேட்டிய, இப்ப நான் உனக்கு கருணை காட்டுறேன். அவுட், கேர் அவுட், கேர் அவுட் ஐ சே. கெத்து ராஸ்கல். மிஸ்டர் தர்மசீலன், வணக்கம். நான் பிரதீப் சக்கரவர்த்தி. புரியுது. அந்த ரேப் கேஸ் ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. புருஷ மாதிரி புத்திசாலி, அனவ மாதிரி பிடிவாதம் பிடிக்காதம்மா. என் ஒரே வாரிச தூக்குல போடாம தப்பிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க, வேண்டியதை நான் தரேன். மறுத்தீங்கன்னா அழிய போறது நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். கடவுளே வந்து மிரட்டினாலும் கடமையத்தான் செய்வாரு என் வீட்டுக்காரர். இந்த நாட்டுல எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியுற ஒரு அரசாங்கம், ஆனா கண்ணுக்கு தெரியாத என்ன மாதிரி எத்தனையோ பணக்காரங்களோட அரசாங்கம் இந்த நாட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குன்னு ஒரு சட்டம், அதுக்குன்னு ஒரு நியாயம் கூட இருக்கு. உன் புருஷனோட அரசாங்கம் என் பையனை தூக்குல போட்டுச்சுன்னா என்னோட அரசாங்கம் கழுத்துல தொங்குற தாலியை பறிச்சிடும். இந்த புலி அடிபட்டதுன்னா ரொம்ப ஆபத்துமா. முறத்தாலேயே புலி அடிச்சு விரட்டினாலா ஒரு தமிழ் பொண்ணு. கதையை கேட்டிருக்கியா? அதான் நான் தர்மசீலம் பொண்டாட்டி. பார்வதி, 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 இன்னைக்கு கார்த்திகை தீபம், வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டு மாட்டிக்கிட்டேனே. தமிழ் செல்வா, உங்க அம்மா கிட்ட நீ தாண்டா என்ன இன்னைக்கு காப்பாத்தணும். பார்வதி, பாரு, மாராணி ரொம்ப கோவமா இருக்கேன் போட்டு இருக்கு. நான் வேணா மப்டியில வந்து உங்ககிட்ட திரிய விடுறேன். அதாவது நானும் உன்னை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்னடா இது, அவன் என்ன பார்த்து அலறான், நான் இவனை பார்த்து அலற வேண்டியதா இருக்கு. முறைக்காத, பயமா இருக்கு. தப்புன்னு தெரியுதுல்ல. என்னைக்குதான் நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க?
நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்துடுவீங்க. இல்ல பார்வதி, நான் வரலாம் தான் இருந்தேன். புறப்படும் போது ஒரு அவசரமான வேலை, அதான் அப்படியே இது பாருங்க. என்ன இன்னைக்கு நீங்க என் கூட வராம இருந்தது நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்ற? அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தி இல்ல, ரஞ்சித் சக்கரவர்த்தி அவன் அப்பா என்ன மகனை தூக்கில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக காரு பங்களான்னு ஆசை காமிச்சு ராஸ்கல் அவன. நான் யாரு? மிஸ்ஸஸ் பார்வதி தர்மசீலன். அவனை நல்லா திட்டி போட ராஸ்கல் சொல்லிட்டு வந்தேன். வெரி குட். கொஞ்சம் பிரதீப் சக்கரவர்த்தி காலை உடைச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே எப்ப பார்த்தாலும் சண்டைதான். முதல்ல இதை கட்டிட்டு கார்த்திகை தீபத்துக்கு பண்டிகை அதுவுமா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த பய தொல்லை எனக்கு தாங்கல. அப்படி போயிடலாமா? அப்பா சும்மா ஜில்லு ஜில்லுன்னு கல்யாணம் பண்ணாட்டம் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? மாப்பிள்ளையாட்டல. ஆனா ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். ஐயோ வேணாங்க, ப்ளீஸ் வேணாங்க. கையில பூவை சுத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு வேணாங்க, நாளைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. போரா செக்கல்ல புஷ்கா. நீங்க மாங்கு வரும் பின்னே பின்னே
உள்ளத்தின் கோயிலில் நீதான் ஏற்றிய நீ விளக்கு அன்புடனே தினம் தாலாட்டு பாட ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் தர்மசீலன். நான் கேட்ட மாதிரியே நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு உங்க குடும்பத்தோட வெளியூர் போறதா முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்க பிள்ளையோட பிறந்த நாளை காரணமா காமிச்சிருக்கீங்க. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நாளைக்கு என் பையனை தூக்கில இருந்து காப்பாத்திக்கலாம்னு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க மிஸ்டர் தர்மசீலன்? இது வெறும் பூச்செண்டு இல்ல. இதுக்குள்ள என்னோட பிளாங்க் செக் இருக்கு. சத்தியத்தால சாதிக்க முடியாத காரியத்தை கூட இந்த சக்கரவர்த்தியோட செக் மூலமா முடிச்சுக்கலாம். வாங்கிக்கங்க. சரி மிஸ்டர் பிரதீப், நான் செய்யாத உதவியை செஞ்சுட்டதா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகனை காப்பாத்துறதுக்காக நான் லீவ்ல போகல. உங்க மகனோட கொலகாரனோட தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டு தான் நான் புறப்படுறதா லீவ் லெட்டர்ல தெளிவா எழுதி கொடுத்திருக்கேன். ஏமாத்திட்ட தர்மசீலன், உன்னையே நீ ஏமாத்திக்கிட்ட பிரதீப். இத்தனை நாளா என்னால என்ன செய்ய முடியும்னு வாயாலே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லை. செஞ்சு காமிப்பேன். செஞ்சுட்டு சொல்றவன் இல்ல இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தர்மசீலன். சொல்லிட்டு செய்யறவன். சொல்லிட்டு செய்யறவன் சின்ன மனுஷன், சொல்லாம செய்யறவன் பெரிய மனுஷன். ஆனா அந்த தர்மசீலன் அதுக்கு மேல சொல்லிக்கிட்டே செய்யறவன். தர்மசீலன், நாளைக்கு என் பையனை நீ தூக்குல போடுறதுனால உனக்கு எந்த லாபமும் கிடையாது. என் பையன் செத்துட்டானா என் பரம்பரைக்கு தான் நஷ்டம். எல்லா பிசினஸ்மேனும் லாபத்துல மட்டும்தான் பங்கு கொடுப்பான். ஆனா நான் அப்படி இல்லை, வித்தியாசமானவன். லாபத்திலையும் பங்கு கொடுப்பேன், என்னோட நஷ்டத்திலையும் பங்கு கொடுப்பேன். நாளைக்கு என் மகனை தூக்குல போட அரசாங்கம் குறிச்ச தேதி. ஆனா உனக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து நான் குறிச்ச தேதி. ஞாபகம் வச்சு. மிரட்டுறியா? தர்மசீலன், என் பையனை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நாளைக்கு உன் பிள்ளையோட பிறந்த நாள். அது கொண்டாடணும்னா நீ உயிரோட இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளையும் உயிரோட இருக்கணும். ஏய், சாவுக்கு பயந்தவன் இல்லடா அந்த தர்மசீலன். இந்த ஜெயிலர் வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தோம் அன்னைக்கே என் உசுருக்கு சேர்த்து தான்டா கையெழுத்து போட்டிருக்கேன். நீ காட்டுற பூச்சாட்டிக்கு என் குழந்தை கூட பயப்படாது. என் மேல கைய வைக்கிற படமா பிச்சிடுவன். பிச்சு தர்மசீலன், நாளைக்கு மகனை தூக்கல போட முடியாது. அவன் உயிரோட தான் இருக்க போறான். அதுவும் கண்ணால நீ பார்க்கத்தான் போற. இந்த பார், தப்பு செஞ்ச உன் மகனை காப்பாத்துறதுல உனக்கு இருக்கிற இந்த வரி அதை விட அதிகம். நேர்மையான சட்டத்தை காப்பாற்றணும் எனக்கு இருக்கிற கடமை. நாளைக்கு உன் மகன் தூக்கில தொங்குவான், பணமா தான் வெளியே வருவான். அவனை தூக்கி போறதுக்கு உன் கூட 3 பேர் அழைச்சிட்டு வாடா. அதை மாத்த எந்த கொம்மனாலையும் முடியாது. வண்டியில ஏறு. கைதியை ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். வணக்கம் சார், தண்டனை நிறைவேற்றலாமா? மிஸ்டர் தர்மசீலன், 1 மினிட். இந்த கைதியை இன்னைக்கு தூக்கில போட முடியாது. தண்டனையை தள்ளி போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏ, எதுக்கு? டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளமா? சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். கைதியோட உடல்நிலை அவனை தூக்கில போட தடையா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு. டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கில போட என்னால அனுமதிக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா டாக்டர் இவரு ஃபிட்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கில போடுவீங்களா நீங்க? அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர்,
கவர்மெண்ட்ல கொடுக்கிற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்கல்ல? தர்மசீலன், கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களையும் மிரட்டாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிங்க தான், ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டர் தர்மசீலன், எஸ் சார். தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னா அதை நிறைவேற்றுற கடமை மட்டும்தான் உங்களுக்கு. டூ யுவர் டியூட்டி. என் டியூட்டியை தான் செய்ய போறேன் சார். சார் இப்படிங்க. டாக்டர், என் டியூட்டி ரொம்ப கரடு முன்னானது. அதனாலதான் கவர்மெண்ட்ல இந்த காக்கி சட்டை கொடுத்திருக்காங்க. உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ஓட ஓட கதற கதற கருப்பழிச்சு கொலை பண்ணியிருந்தானா நீ போய் சர்டிபிகேட் கொடுத்திருப்பியா? தப்பிக்க விட்டுருப்பியா? இல்ல இல்ல, கழட்டிருவ கழட்டி. இப்போ அவனை தூக்குல போடலான்னு கையெழுத்து போடுற. ஃபிட்டுன்னு கையெழுத்து போடுற. போடா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சார், சட்டத்தில் ஒரு சிக்கல்னு சொன்னீங்களே, அந்த சிக்கலை அவுத்துட்டேன். அவனை தூக்கல போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். என்ன விடுங்கடா. தர்மசீலன். சார், ட்ரெயின் போயிடுச்சு. பார்வதி, ஹாய் பார்வதி. டேய், என்னோட பேசாதீங்க. என்னம்மா? பின்ன என்னங்க நீங்க எப்ப பார்த்தா லேட்? ஊருக்கு கிளம்பும்போது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இந்த பாரு, உன் புருஷன் பாக்குற வேலை அப்படி. இந்த தூக்கு தண்டனை விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் அந்த பிரதிபால வந்ததுதான். அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் லேட்டா வந்தது ஒன்னால. என்ன இல்லையா? கையில சுத்துமா? இங்கேயுமா? ஏண்டி கூடாது கழுத.
இதுக்காக லீவ போட்டு 4 பர்த் வாங்கியிருக்கேன், சொந்த செலவுல வர. சும்மா பூந்து விளையாட வேண்டியதானே? அப்படி பாரு. ஸ்டேஷன் வந்துச்சு, பால் வாங்கிட்டு வந்துடுறேன். பையனோட பிறந்த நாளை என் மகனோட இறந்த நாளா ஆக்கிட்டே இல்ல. ஆனா இன்னில இருந்து அதுதான் உன் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நினைவு நாள். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பதிலடி. உன் தூக்கம் வருதா? படுத்துக்கிறியா? ஐயோ, இங்கே இரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். நான் வந்து சேர்ந்துறேன். போ போ பார்வதி. பார்வதி, பையனை பார்த்துக்க, நீ போ.
अजल हुसैन की सूरत जियो अली की तरह, अजल हुसैन की सूरत जियो अली की तरह। हुसैनी हो ये तुम पे हो गया लाजिम जो तुम हुसैनी हो। अजल हुसैन की सूरत जियो अली की तरह, अजल हुसैन की सूरत जियो अली की तरह। भला बताती है जो कौम को भूले पे अजल से फरेब खाती है फिर कभी से नहीं डरता, नहीं करता, अली की नहीं भरता, मरता हुसैनी हो जो इन पे मरता है वो है शहीद ही। अजल हुसैन की जो डराता है धर्मशीलन अरिंज நடிச்சாலும் நிஜத்தை அழிக்க முடியாதா? இந்த தர்மசீல சிந்தனாத்தம் உன்னை நிச்சயம் பழி வாங்கி अजल हुसैन की सूरत जियो अली की तरह, अजल हुसैन की सूरत जियो अली की तरह। इन्हीं के दर पे अजल आके हो गई मजबूर, हयात मौत का बनता है इनके घर मंशूर। इन्हीं के சார் உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டி குழந்தை அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாதவங்க அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. போட்டோ போட்டோ. நம்ம ஹுசைனை காப்பாத்துனது இவர்தாங்க. இந்த முகரம் பண்டிகை ஊர்வலத்துல உங்களுக்கு தடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க தைரியமா இருங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளை நிச்சயமா நாங்க காப்பாத்துறோம். அப்படி இல்லைன்னா நாங்க இந்த முகரம் பண்டிகையில சிந்துற ரத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பாய், தூங்க தூங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போய்